உங்க வாழ்க்கையில கூட சில மனிதர்களை நம்பினீங்க, அவங்கள சார்ந்து கொண்டீங்க. குடும்பத்தார், உறவினர்கள், தெரிஞ்சவங்க, ரொம்ப பழகுனவங்க, அவங்க முடியலன்னு சொல்லிட்டாங்க, கைவிட்டுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க நல்லவங்க, உங்களுக்கு உதவி செய்ய பிரயாசப்பட்டாங்க. இப்போ உள்ள சூழ்நிலை அவங்களால முடியலை, அவ்வளவுதான். அவங்களாலையும் முடியலேன்னு வருத்தம் அவங்களுக்கு இருக்கும். அதனால அவங்க மேல எரிச்சலோ கோபம் கொள்ளாதங்க. இப்போ உங்களுக்கு உதவி செய்ய திராணி உள்ள, தகுதி உள்ள, வல்லமை உள்ள ஒருவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடாது இருப்பேன். அவர் வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர். அவர் சகல செல்வத்தின் தன் கைக்குள்ளே வைத்திருக்கிற தேவன். அவர் உங்களை கைவிட மாட்டார்னு வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, அவரால் செய்ய முடியும். எந்த சூழ்நிலையை மாற்ற முடியும், எவ்வளவு பெரிய தேவைகளை சந்திக்க முடியும், உங்களுக்காக வழிகளை திறக்க முடியும், அவரால் மட்டும்தான் முடியும். அதனாலதான் ஆண்டவர் உங்களை இந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதனால என்னை கைவிட்டுட்டாங்க மனிதர்களை குறித்து முறுமுறுக்காதங்க, குறை சொல்லாதங்க. இந்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, நீங்க என்னை கைவிட மாட்டீங்க, நீங்க தான் வல்லமை உள்ள ஆண்டவர் அப்படின்னு நீ விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. இன்றைக்கு அற்புதம் நடக்கும், இன்றைக்கு வழி திறக்கப்படும், இன்றைக்கு உங்களுடைய தேவை சந்திக்கப்படும். நான் உங்களை கைவிடாத தேவன் என்று சொன்ன ஆண்டவரை நீங்க துதித்து மகிழுவீங்க. இயேசுதான் என்னை கைவிடாமல் நடத்துகிறோர் என்று சொல்லுவீங்க. இந்த ஊழிய பாதையில இத்தனை ஆண்டு காலத்துல ஒரு முறை கூட ஆண்டவர் என்னை கைவிட்டதில்லை, என்னை வெட்கப்பட விட்டது இல்லை. அதனால நான் சொல்லுகிறேன், அவர் உங்களை கைவிட மாட்டார். இன்றைக்கு இப்போ நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் கைவிடாத தேவன், நான் உம்மிடத்தில் என் காரியத்தை தெரியப்படுத்துகிறேன், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் என்னை கைவிடாத தேவன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். மனிதர்களுடைய உதவி எனக்கு கிடைக்காமல் போனதற்காக கூட நான் உம்மை துதிக்கிறேன். நீர் எனக்கு அற்புதம் செய்து என்னுடைய காரியத்தை மாற்றி அமைக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.